மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்மோடு இணைந்திருப்பது ஆதிவாசி ஜோதிடர் கிருஷ்ணராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க என்ன மாதிரியான ஜோதிடம்லாம் பாக்குறீங்க? நாங்க ஆமா ஐயா, நாங்க மலைவாழ் மக்கள், மலைவாசி ஆதிவாசிகள். நாங்க சொந்த ஊர் பத்ராச்சலம் பக்கத்துல. இப்போ ஹைதராபாத்ல இருக்கிறோம். நாங்க ஜோசியமாங்கிறது முகத்தை பார்த்து சொல்லுவோம். முகத்தை பார்த்து சொல்லுவோம். கைரேகைகள் பார்ப்போம். அவங்க பிறந்த தேதி வச்சு பார்த்து சொல்றது, அவங்க போட்டோ பார்த்து சொல்றது. முகத்தை பார்த்தாலே அவங்க இனிமேலு கொண்டு நடக்கிறதும், இதுக்கு முன்னால நடந்ததும், இப்ப எப்படி இருக்காங்கிறது எல்லாமே சொல்லுது. அதான் கரெக்டா முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்தும் ஜாதகம்லாம் பார்த்து பார்ப்பீங்களா? ஜாதகம் கூட ஜாதகத்தை வச்சு ஜாதகத்தை கூட பார்க்கறேன். ஏன்னா தமிழ் டேட் ஆஃப் பர்த் பார்த்து பார்க்கறேன். உங்க பிறந்த தேதி கொடுத்தீங்கன்னா பார்த்து சொல்றேன். பிறந்த தேதி. ஏன்னா எங்க மொழி தெலுங்கு. எனக்கு தமிழ் அவ்வளவா படிக்க தெரியாது. ஆமா, பேசும்போது தெரியாது. அவ்வளவா படிக்க தெரியாது. நீங்க பிறந்த தேதி கொடுத்தீங்கன்னா அது நம்ம தெலுங்குல கணிச்சு சொல்றது தான். கணிச்சு சொல்லி ஜாதகம் எளிதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே. ஜாதகம் எழுதி கொடுக்க மாட்டேன். ஜாதகம் பார்க்க கைரேகை முகத்தை பார்த்து சொல்லப்படும். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்ப 2025 இருக்கும். நம்ம இன்னும் இந்த ஜோதிடம், மை, மந்திரம் இதெல்லாம் எப்படி நம்புறது? இதுல நிறைய பேர் உள்ள இருக்காங்க. யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது எதுவுமே தெரியல. எல்லாருமே தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இப்ப மக்கள் எப்படி சரியான நபரை தேர்ந்தெடுத்து? ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது அவங்க விருப்பப்படி. ஆனா இந்த 2025 இதுக்கு மேலும் 35 45 எப்பவுமே இந்த ஜோதிடம் அழியாது. அது அப்படியே இருக்கும். கடவுள் இருக்கிறதும் எவ்வளவு உண்மையோ, தீய சக்தி இருக்கிறதும் அவ்வளவு உண்மை. அதனால என்னன்னா நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆத்மா சில பேருக்கு இந்த மாதிரி கெட்ட ஆத்மாக்கள் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்தாலும் நம்ம கிட்ட, இங்க சில பேருக்கு சுவாமி வந்தாலும் எங்க கிட்ட வந்தா சுவாமி வந்துடும். எதனா தீய சக்தி இருந்தாலும் தீய சக்தி வெளியே வந்துடும். இல்ல இந்த பேய் பிடிச்சி அது மாதிரி எல்லாம் பார்க்கப்படுறாங்களா? நீங்க பாப்பீங்க? பாப்பேன். பேய் பிடிச்சவங்களும் விரட்டு அடிப்போம். இது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி பண்ணுவோம். அவங்க சில பேருக்கு தீய சக்தி இருக்கும். அவங்க இல்லத்துக்கு போய் சரி பண்றது. ஓகே ஓகே. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஹைதராபாத்ல இருக்கு. சொந்த ஊர் பத்ராச்சலம் பக்கத்துல. ஓகே. இப்போ ஒரு பிரச்சனை உங்களை கான்டாக்ட் பண்ணும்போது எல்லாருமே ஹைதராபாத் வர முடியாதுல்ல. இத பாக்குறவங்க எல்லாமே சில பேருக்கு ஐயா போன்லயே சொல்றது. அதிகபட்சம் போன்லயே சொல்றோம். நம்ம இங்க இருக்கிறோம்னா இங்க பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. போன்ல தான் சொல்றோம். அதிகமாக கான்டாக்ட் பண்ணா போதும். கான்டாக்ட் பண்ணா போன் நம்பர் போன்ல பேசினாலே போதும். ஓகே. அவங்க பிரச்சனை அனுப்பிச்சாலே போதும். தீர்வு போட்டோ பார்த்தாலும் கண்டிப்பா கரெக்டா சொல்லுவேன். அவங்க எப்படி இருக்குது, என்ன யோகம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னால் எப்படி இருக்குது, இப்ப எப்படி இருக்குது. சில பேர் வீட்டு பிரச்சனை இருக்கும், குணசாந்தி இருக்காது. வீட்டுல சில குழப்பங்கள், நிம்மதியா தூக்கம் வராது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பைசா நிக்காது. பேரு பார்த்தா காசு வருதுன்னு சொல்லுவாங்க, காசு சம்பாதிப்பாங்க, நிக்காது. இதெல்லாம் என்ன காரணம் இருக்கலாம்? சில பேருக்கு கணுதிஷ்டி இருக்கும். கணுதிஷ்டி இருக்கும். சில பேருக்கு கெட்ட செயல்கள், கெட்ட கிரகங்கள் இந்த வர போற. சில பேர் எலுமிச்சம்பழம் திஷ்டி சுத்தி போடுவாங்க. அது சில பேர் நம்ம பார்க்காம தாண்டி வந்துருவோம். சில பேர் பார்த்துட்டும் தாண்டி வருவாங்க. அதெல்லாம் கெட்டது. அது பின்னாலே நமக்கு வந்துருவோம். சில நம்ம இதுக்கு முன்னாள் காலத்துல வீட்டுக்கு உள்ள வரணும்னா முன்னாலே பைப் இருக்கும், கழுவிட்டுதான் உள்ள வருவாங்க. உப்பு அதெல்லாம் குறைஞ்சிச்சு. சில வில்லேஜ்ல சில இடத்துல இருக்கும். ஆனா உப்பு டவுன்ல நிறைய இடத்துல குறைஞ்சிச்சு. அப்படியே வரும்போது அந்த தீய சக்தி நம்மளோட சில கிட்ட சக்திகள் வரும். அது சின்ன பசங்க இருந்தா நைட்ல பதட்டத்தோட எந்திரிக்கிறதும், நமக்கும் தூங்குறவோட தூக்கம் நிம்மதியா வராததும், சில பேர் சும்மா டென்ஷன் ஆகி எரிஞ்சு விழுவுறதும். அது பெரியவங்களுக்கு சில பேரு கிணவு நினைப்பு இருக்கும். என்ன கிணவு வந்துச்சுன்னு சிந்திச்சு பார்த்தா தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது, அதுவும் மறந்து போகும். பசங்களுக்கு ஒரு உருவம் மாதிரி தெரியும். சின்ன பசங்களுக்கு டைம் எந்திரிச்சிருவாங்க. இது எல்லாம் செய்வன கோளாறுன்னு சொல்லுவாங்க. செய்வன கோளாறு இருக்கு, கண்பாடுன்னு சொல்லுவாங்க. செய்வன கோளாறு இருக்கு. இந்த எலுமிச்சம்பழம் தாண்டி வருவாங்க இல்லையா, அந்த கோளாறு கண் திஷ்டி இந்த தூக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது கண் திஷ்டி, செய்வனை கோளாறு இதெல்லாம் சரி பண்ணலாம். பூஜை இருக்கு. இதுக்கு 9 நாளோ 5 நாளோ 11 நாளோ இப்படி வச்சாங்க பூஜைகள் இருக்கும். அதுக்கு பூஜைகள் வச்சு பண்ணுங்க. அவங்க பேரை வச்சுட்டு, அவங்க போட்டோ வச்சுட்டு, அவங்க மேல இருக்கிற துஷ்ட சக்தி தீய சக்தி எடுத்துட்டு அவங்களுக்கு கிளியர் ஆகிட்டு அதுக்கு அஷ்டபந்தனம், அஷ்டதிக் பந்தனம் தவிர இருக்கும். அஷ்டதிக் பந்தனம்னா நம்மளோட பூமி 8 பந்தனம் இருக்கு.
அஷ்டதிக்பந்தனம் சொல்லுவாங்க. அந்த அஷ்டதிக்பந்தனம் தகுடு கொடுப்போம். அந்த தகுடு வந்து அவங்க வீட்டிலோ கடையிலோ ஆபீஸ்லோ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு கெட்ட தீய சக்தி எதுவும் இருக்காது. இதெல்லாம் வந்து நல்ல வைப்ரேஷனா இல்ல இது வந்து தீய வைப்ரேஷனா? நல்ல வைப்ரேஷன் தான் நாங்க கொடுக்கறது. நீங்க தீய வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் நாங்க கொடுக்கறோம். இது ஒரு பாசிட்டிவான இதுதான். இதனால எல்லாமே நல்லது கண்டிப்பா நடக்கும். இல்ல இந்த மை மந்திரம்னு போகும்போது எதிர்காலத்துல வந்து நம்மள திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மை வந்து எக்ஸிக்யூட்டிவ் மையங்கிறது அவங்க கிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பா தீய சக்தி எதிர்க்க வேண்டிய சக்தி இருக்கிறவங்க தான் வச்சுக்குவாங்க. ஓகே ஓகே. நான் பேச்சுக்கு சொல்றேன், உங்ககிட்ட இருந்து மையெல்லாம் வச்சுட்டீங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே. மைய வச்சுக்கணும், அது கட்டுப்பாட்டுக்குள்ள சக்தி இருக்கு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த பவர் இருக்கணும், அம்மன் பவர் இருக்கணும். நாங்க வந்து அம்மன் துர்கா தேவி அதிகமா கும்பிடுவோம். சோட்டானிக்கரை பகவதி, கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கும்பிடுவோம். மறுபடியும் பொள்ளாச்சி பக்கத்துல மாசானம்மா தள்ளி டெம்பிள் இருக்கு. மாசான அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேயும் அவங்களுக்கு கும்பிடுவோம். இந்த மாதிரி தீய சக்தி அடக்கக்கூடிய சக்தி சில பேர் சில சக்திக்கு தான் இருக்கும். ஓகே. எல்லா கடவுளுக்கும் தீய சக்தி அடக்கிறது இருக்காது. நீங்க ஜோதிடத்தை மட்டும் பண்றீங்களா இல்ல அருள்வாக்கு மாதிரி அருள்வாக்கு மாதிரி சொல்றீங்களா? அருள்வாக்கு மாதிரின்னா ஜோதிடத்துல அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத சொல்றது. அது அருள்வாக்குன்ட்டு சில பேருக்கு சொல்றது அம்மன் அருள்வாங்க சொல்றது. இது படிச்சு பட்டம் வாங்கி சொல்றது கிடையாது. அம்மன் அருள் வாக்கு சொல்றது. அம்மா உங்க பேர் நினைச்சு உங்க மகன் நினைச்சு அம்மாவாத கும்பிட்டா அம்மாவாத நமக்கு சில வாக்குகள் கொடுக்கும். அந்த அருள் வாக்கு மாதிரி தான் சொல்றது. ஓகே ஓகே. இது எல்லாமே கடவுள் சம்பந்தப்பட்டு தான், கடவுள் சம்பந்தப்பட்ட கடவுளுடைய அப்புறம் தான் நாங்க சொல்றது. இது எதிர்வினை கிடையாது. இது எல்லாமே அம்மனோட பவரால ஆக்கப்பூர்வமா பண்ற அம்மன் சக்தி தான். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வராங்க, அவங்க உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னா எப்படி? கான்டாக்ட் மூலமா உங்களை கண்டிப்பா கான்டாக்ட் மூலம் தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா நீங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் உங்களால பார்க்க முடியும் ஐயா. ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருமா? எனக்கு தெரிஞ்சிடும் இந்த பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இது நான் அங்கிருந்து பண்ண முடியாதங்கும் போது அவங்க வீட்டு இல்லத்துக்கு போய் பார்க்கறேன். ஓகே. அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் நான் கண்டிப்பா போய் பார்த்து அந்த இடத்துல எந்த தீய சக்தி இருந்தாலும் கட்டுப்படுத்தி அவங்க வீட்டாண்டே வந்து குடிச்சிட்டு அது எரிக்க வேண்டியது சில இது. இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்றத அந்த போன் கால் மூலியமா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதே இல்லையா, நீங்க சொன்னீங்களே எங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு எங்க ஜோசியம் ஜாதகம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தா அந்த சக்தியை பத்தி நம்ம சில விஷயம் சொல்லுவோம். இருக்குதுன்னு சொன்னா அவங்க பேர்ல மை போட்டு பார்க்கணும். வெத்தலையில மை போடுவோம். வெத்தலையில மை போட்டு பாக்குறீங்க? வெத்தலையில மை போட்டு பாக்குறது உண்டு. எலுமிச்சி பழத்துல மை போட்டு பாக்குறது உண்டு. கோழி முட்டைக்கு ஒரு பாகத்துல மை போட்டு பாக்குறது உண்டு. இந்த மாதிரி எந்தெந்த தீய சக்தி எது பண்ணோம்னு தெரியணும். அது மாதிரி பார்த்துட்டு அதனால என்ன கிரகா இருக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து கால பைரவர் மந்திரம் இருக்கும், வேதாள மந்திரம் இருக்கும், வனதுர்கா மந்திரம் இருக்கும். இந்த மாதிரி மந்திரங்களை படிச்சு அதுக்கு தகுந்த பாதுகாப்பு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க தீய சக்தி போட்டேன். இப்ப தீய சக்தின்றது எதெல்லாம் தீய சக்தின்னு சொல்ல வரீங்க? எதாவது தீய சக்தின்னா சில பேருக்கு வந்து டவுன்ல சில பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த காட்டேரின்னு சொல்லுவாங்க, ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சக்தி ஆதிசக்தி துஷ்ட சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி துஷ்ட சக்திகள்னால பல தொந்தரவுகள் இருக்கும். அந்த துஷ்ட சக்தி கட்டுப்படுத்த சில பேர் வந்து ஏவி விடுவாங்க. இந்த ஊரு பக்கம் நிறைய ஊர்கள் இருக்கு. சில ஊர் இந்த தேனி பக்கத்துல கோடாங்கப்பட்டி ஒண்ணு இருக்கு. அந்த ஊர் முழுவதும் செய்வன செய்வ ஆள் தான் இருக்கு. சில பேர் பேர்ல எல்லாம் இந்த செய்வன செய்யறதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கிறவங்க உண்டு. எப்படி இது வந்து செய்வனையால கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் கண்ணெதிர வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷனை பாதிக்கணும், இது எந்த முறையில் நம்ப முடியுது? அதே நம்பிக்கை தானையா. அந்த கண்டிப்பா அது செய்ய பாதிக்கப்பட்டவர் தான் தெரியுமா. அது எப்படி ஆகும்னு சொன்னா அதுக்கு பதில் இருக்காது. எது மூலியமா? கெட்ட சக்தி மூலியமா அந்த செய்வினையை துஷ்ட சக்தி மூலம் அனுப்புவாங்க கிரகங்கள். இப்ப துஷ்ட சக்தி எல்லாம் எங்க இருந்து? நம்மளுக்கு கடவுள் சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த துஷ்ட சக்தி எங்க இருந்து உருவாகுது? துஷ்ட சக்தி எங்க இருந்து உருவாகுதுன்னா அவங்க உருவாக்கிடுவாங்க. அந்த கெட்ட மந்திரம் பண்றவங்க உருவாக்கிடுவாங்க. துஷ்ட சக்தி எங்கிருந்து உருவாகுதுன்னா சில பேர் இந்த ஆத்மாக்கள் சொல்லுவாங்கல்ல, இறந்து போவாங்க இல்லையா, அந்த இறந்து போறவங்க வந்து இந்த எல்லா ஆசைகள் நிறைவேறாம இறந்து போயிடுவாங்க. இந்த அவங்க ஆத்மாவா அது திரிவாங்க ஒரு இது இருக்கு. அந்த ஆத்மாக்கள் வந்து பேய் பிசாசி அந்தர் பிசாசின்னு சொல்லுவாங்க. இந்த 3 இது இருக்கு. பேய் வந்து ஈஸியா கட்டுப்பிடிக்கலாம், அதுக்கு தகுந்த இது பண்ணலாம். பிசாசு வந்து அதுவே அதுக்கு மேல. இந்த அந்தர பிசாசுங்கிறது அது ரொம்ப பெருசு.
அப்போ இந்த பேய் பிசாசு இதெல்லாம் ஒரு சக்தி இருக்கும். இது எல்லாம் உண்மை. இதையும் கட்டுப்படுத்தி மைய மந்திரமா இது கட்டுப்படுத்தி அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அதை வந்து கெட்ட தீய சக்தியா தீய சக்தி இருக்கிறவங்க யாருக்கு செய்யணும் அவங்க பேர்ல ஏவி விடுவாங்க, அவங்க பேர்ல அனுப்புவாங்க. இப்ப அதை செய்யும் போது அதுக்கு நீங்க தீர்வு காணும். தீர்வு கண்டிப்பா காணணும், தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு தொழிலுக்கு செய்வாங்க, தொழிலுக்கெல்லாம் இந்த பேய் பிசாசால அனுப்ப மாட்டாங்க. அவங்க பேர்ல தொழிலுக்கு இது பூஜை பண்ணிட்டு சக்கரை விளைஞ்சிட்டு அந்த சக்கரத்தை அவங்க பேரும் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பூஜை இருக்கு, அந்த பூஜை பண்ணிட்டாங்கன்னா ஒரு தொழில ஒன்றும் வாடா, அவங்க எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். 24 மணி நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கைய இன்னொருத்தர் மூலியமா ஆட்டி படைக்கவும் முடியும். முடியும் ஐயா. அதெல்லாம் நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, ஒருத்தர் நம்மளுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அந்த கெடுதல் பண்ண முடியும். சில பேருக்கு தெய்வ சக்தி இருக்கும், சில வீட்டுக்கு தெய்வ சக்தி இருக்கு, அது கட்டுப்படுத்தும். அது கட்டுப்படுத்தணும். முதல்ல அந்த மாதிரி தீய சக்தி செய்யறோம், அந்த தெய்வ சக்தி கட்டுப்படுத்தினாங்கன்னா தான் முடியும். அது இந்த நம்ம தீய சக்தி அமிச்சாலும் அந்த தெய்வ சக்தி வீட்டுக்கு அமிச்சிட்டா அந்த தீய சக்தி ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த தெய்வ சக்தி இருக்கும், அந்த தெய்வ சக்தி நம்மளை காப்பாற்றும். நம்ம சில பேர் வந்து குலதெய்வத்தை வந்து மறந்துடுவாங்க சுத்தமா. அந்த மாதிரி யாருமே மறக்கக்கூடாது. குலதெய்வத்தை கண்டினியூவா அவங்க செய்யற வழிபாடு கண்டிப்பா செய்யணும். வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க நிறைய பேர், அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை செய்ய வேண்டியது இருக்கும், அது செய்யணும். அப்பப்போ நம்ம கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு இந்த திஷ்டி சுத்தி போடுறது இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு, இப்பெல்லாம் அப்படியே கம்மி ஆயிட்டு இருக்கு. அது குறைக்க கூடாது, அப்பப்போ திஷ்டி சுத்தி போடணும். உப்பு மிளகா தெரியுங்களா, இந்த மாதிரி தலைமுடி இந்த மாதிரி திஷ்டி சுத்தி போடுவாங்க. உண்மைதான், உண்மை. நம்ம ஊர்ல கிராமப்புறங்கள்ல பண்ற விஷயம் எல்லாம் உண்மைதான். இதெல்லாம் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணணும். எல்லாரும் பண்ணாதான் மேக்சிமம் வந்து ஒரு இதுகிட்ட நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம மழை பெய்யும் போது கொடை இருக்கிறதா மொத்தமா கொடைத்தலையே மழையெல்லாம் சுத்த முடியாது இல்லையா, ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். கொடைங்கிறது ஓரளவுக்கு தான் பாதுகாப்பு. அந்த மாதிரி தான் இது. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இது எல்லாமே சார்ந்து இருக்கிறது கடவுள் தான். அவங்களும் கூட கடவுளை சக்திக்கு மிஞ்சது இல்லை. கடவுளை இருந்து நீங்க அருள் பெற்று மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு நம்ம நீங்களா ஒரு விஷயத்தை உருவாக்குறது இல்ல, அவங்கள சார்ந்துதான் நம்ம போறோம். கடவுளை கும்பிட்டு தான் நம்ம நல்லது செய்யறது. இப்போ வந்து எங்க கைரேகையிலே பாத்துருவீங்க எல்லாம், கைரேகை முகத்தை பார்த்து அருள்வாக்கு சொல்றது. அவங்களுக்கு ஏற்படுற தீய பிரச்சனைகளை வீடுக்கு சென்று நீங்க சரி பண்ணீங்க. இப்ப நீங்க இருக்கிறது ஹைதராபாத், இப்போ இங்க இருக்கிறது தமிழ் மக்கள், இங்க தமிழர்கள் தான் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு, இல்ல இந்த எனக்கு தனிப்பட்ட முறையில தொழில் வளர்ச்சி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, என்னோட எது பண்ணாலும் பின்னோக்கிய செயல்படுற மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு உங்களை கேட்கும் போது, ஒருவேளை நீங்க அவங்க வீட்டுக்கு போறோம்னா நீங்க அங்க இருக்கீங்க, நீங்க இங்க இருக்கீங்க, இது ரொம்ப கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பெரிய ப்ராப்ளம் அவங்க வீட்டுக்கு போறது ஒரு கணிப்பா எவ்வளவு ஆகும் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு சொல்ல முடியாது. அது எவ்வளவு சொல்ல முடியாது. இல்ல மக்களுக்கு ஐயோ சாமியார் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்றாங்க எல்லாமே விலாவரியா சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுதான் பயப்படுவாங்கல்ல எல்லாரும். பயப்படுறதுல ஒண்ணு இல்ல நம்ம டிமாண்ட் பண்ணி புடிச்சு வாங்குறது ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்ம ஒண்ணும் ஏமாத்துறது கிடையாது. எத்தனை பேர் வருவாங்க போவாங்க, அப்படி கிடையாது. மக்கள் மத்தியில வந்து இப்போதைக்கு மக்கள் மத்தியில வந்து இந்த இத வந்து நம்பகத்தன்மை கம்மியா தானே இருக்கு. அப்படியும் சொல்ல முடியாது. நம்பகத்தன்மை கம்மி இருக்குதுன்னு நம்ம தான் சொல்றோம், தெரியுங்களா, சொல்றதுதான் இருக்கு. ஆனா நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சுவாமி எல்லாம் நம்ப முடியாத சொல்றவங்க எல்லாரும் சுவாமி கும்பிடுறவங்க தான். வெறிமுக்கையோட தான் சில பேர் சொல்லிக்குவாங்க, தெரியுங்களா. இப்போ வெளிநாட்டு கிறிஸ்டியன் சுவாமி இருக்கிறவங்க கூட சுவாமி கும்பிடுறவங்க இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், நான் கூட வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன். மலேசியா போயிருக்கு, இந்தோனேஷியா போயிருக்கு, தாய்லாந்து போயிருக்கு, சிங்கப்பூர் போயிருக்கு. இங்கெல்லாம் இருக்கிற மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, மலாய மக்களும் சரி, யாரா இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் பாக்குறாங்க. மலாய மக்கள் கூட நம்ம சுவாமி தான் அதிகமா கும்பிடுவாங்க. நம்ம மாரியம்மா, திருவேற்காடு மாரியம்மன் தான் அதிகமா கும்பிடுவாங்க. அவங்க அங்க அந்த சக்தி தான் அதுக்கு கட்டுப்படுத்துற சக்தி, அவங்க கிட்டயும் அதுதான். இப்ப பிரச்சனைன்றது இப்ப கடவுள்ல இருந்தா நீங்க வரீங்க, கடவுள் அருள் பெற்று நீங்க இப்ப ஒரு அருள் வாக்கு கூறுறீங்க. அவங்க நேரடியா கடவுள்கிட்டே போயிடலாமே அந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஏன் வரணும்? போயிடலாமையா. ஆனா கடவுளை வந்து நேரடியா வந்து கடவுளை வந்து தெரிய மாட்டாருக்கதா. எல்லாருக்கிட்ட வந்து தெய்வம் வந்து எல்லாருக்கிட்ட டெய்லி பேசுவா. ஆனா எந்த ரூபத்துல வரும் யாருக்கு தெரியாது. உங்க ரூபத்துல எங்கிட்ட வரலாம், எங்க ரூபத்துல உங்ககிட்ட வரலாம், அவ்வளவுதான். நம்பிக்கைங்கிறத முக்கியம். நம்மனா கடவுள்னு சொல்லுவாங்க, நம்மளா கழுவுதான். இப்போ கடைசியா இப்போ இன்னொரு விஷயம் ஐயா,
இப்போ நீங்க என்ன பிரச்சனையை தீர்வு காணலாம்னு நீங்க சொல்ல வரீங்க உங்கள்கிட்ட வந்தா அப்போ இத பாக்குற மக்கள் வந்து பாப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணுது? என்னென்ன பிரச்சனையானா எல்லா பிரச்சனையும் தெரியுதுங்களா? இயற்கையா பிரச்சனை இருக்கலாம், செயற்கையா பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கும், ஜாதக தோஷம் இருக்கும். சில பேருக்கு நாக தோஷங்கள் இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி திருஷ்டி, இந்த மாதிரி சொன்ன எலுமிச்சு பழம் சுத்தி போட்டு தாண்டி வர்றது இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஆள் எதுவா இருந்தாலும் சரி, எது வச்சாலும் பின்னோக்கி போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இரவும் போல் கஷ்டப்பட்டாலும் காசு நிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி. சில பேர் தூங்கினா கெட்ட கிணம் வரும், அந்த மாதிரி தீர்வு காணலாம். சில பேருக்கு வயசு ஆகிட்டே இருக்கும், கல்யாணம் ஆகாது. அந்த கல்யாணம் ஆகாதவங்க கூட நம்ம கிட்ட வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இயற்கையான தோஷம் இருந்தாலும் விளக்குறோம், செயற்கையான தோஷம் இருந்தாலும் விளக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் ஆகிறது என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். கண்டிப்பா சொன்ன 1 வருஷம் 6 மாசத்துல கரெக்டா கல்யாண யோகம் பிராப்தி இருக்கு. குழந்தை பிறக்காதவங்களும் கூட இருக்கு. இது எத்தனை வருட காலமா இதை பாக்குறீங்க? எனக்கு 60 வருஷம் ஆச்சு. எனக்கு கரெக்டா 10 வயசுல இருந்து நான் பாத்துக்கிட்டேன். இதை எப்படி கத்துக்கிட்டீங்க? நம்ம குரு இருக்காரு, வேதானந்த பிள்ளப்ப சுவாமி வரன்னு ஒரு குரு இருக்கு, பத்ராச்சலம் பக்கத்துல. 10 வயசுல இருந்து இதெல்லாம் பண்ணி இது வந்துட்டு ஆன்மீகத்துல வந்து. ஆமா. இப்போ குரு மூலியமா நீங்க குரு மூலியமா எத்தனை வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு கத்துக்கிட்டு எத்தனை வருஷமா நமக்கு குரு உபதேசம் கரெக்டா 8 வயசுல நம்ம குரு கிட்ட அனுப்புவாங்க. 15 வருஷம் வரைக்கும் நம்ம குரு கிட்ட தான் இருக்குது. 15 வருஷம் 8 வயசுல இருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கு 10 வயசு நம்ம வயசு 10 ஆண்டுல இருந்து கொஞ்சம் மக்கள் கிட்ட பழக விடுவாங்க. ஓகே, நீங்க போய் மக்களை அணுகுங்க, நீங்க சில விஷயங்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கரெக்டா நம்ம வயசு 15 வயசுல இருந்து நம்ம சொல்றோம், எல்லாருக்கும் பார்த்துட்டு சொல்றோம். அப்போ ஒரு டைமுக்கு மேல உங்களுக்கு ஃபுல் பவரையும் அவங்க குருநாதர் கொடுப்பாரு. அந்த நீங்க இந்த மாதிரி அமாவாசை டைம்லும், அமாவாசை சூரிய கிரகணம், ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும், இந்த மாதிரி கிரகண டைமும் சில பூஜைகள் இருக்கு. அந்த பூஜைகள் மூலமா எங்களுக்கு சக்திகள் இன்னும் அதிகமா உண்டு. ஓகே ஓகே. இந்த சக்தியை கொடுக்கறது யார்? நம்ம குரு சில மந்திர உபதேசம், குரு உபதேசம் பண்ணுவாங்க. அது மூலமா தஷ்ட சக்தி கட்டுப்படுத்துற சக்தி நமக்கு வரும். புரியல எப்படின்னா நீங்க குரு நமக்கு சொல்லுவார். ஓகே, அந்த குரு மூலமா நமக்கு அந்த சக்தி வரும். அந்த சக்தி தான் எங்க இருந்து உருவாகுதுன்னு கேக்குறேன். அந்த சக்தி உருவாகுறது இயற்கை கடவுள் தான். கடவுள். நாங்க ஆதிவாசியா உருவம் வச்சு கும்பிடுறது கிடையாது. எங்க சுவாமிக்கு உருவம் கிடையாது, இயற்கை. ஆதிவாசி என்றால் நீங்க ஆதிவாசினா இந்த இதுல தானே மலை சைடு அந்த மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்போ இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க இது எப்படி என்னையா மலைவாசியா இதுக்கு முன்னால மலையில தான் இருக்கிறது. இந்த மாதிரி துணி எல்லாம் போடுறதுல எழுதுங்களா, வேஷ்டி இருக்கிறது, துணி, இந்த மாடு இலை தலை அதாவது கட்டிக்கிட்டு சுத்தம். அப்ப அது போக 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 என்னாச்சு, காட்டுல இருக்க வேணாம் அப்படின்னு நமக்கு வெளியேற்றிட்டாங்க, நகரம் ஆக்கிட்டாங்க. அப்படியே நம்ம அப்படியே டவுனுக்கு வந்துட்டோம். அந்த மூலமா தான் இப்போ எல்லாமே இந்த தலைமுறையில நீங்க தான் முதல் இந்த தொழில வந்திருக்கீங்க. நம்ம தாத்தா காலத்துல இருந்து தாத்தாக்கு அது அவர் தாத்தா மூலம் வந்துருச்சு, பரம்பரையா வந்துருக்கு. ஓகே, இதுதான் அந்த சாமியார்ங்கிற சுவாமி பூஜை தான், சாமி பூஜை தான் நமக்கு தொழிலா இருக்கு. இப்போ ஃபேமிலிக்குள்ளனா நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவியா இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், நிறைய 2 பேரோட மனசும் ஒத்து வராம நிறைய பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கிறது, பொண்ணு எடுக்கிறது, நிறைய பிரச்சனை, கல்யாண தடைகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண முடியும்? கண்டிப்பா காண முடியும் ஐயா. சில பேருக்கு கல்யாண தடையை அதிக பேருக்கு இந்த வசீகரம்னு சொல்லுவாங்க, முக வசீகரம். சில பேருக்கு போன்ல நல்லா அழகா பேசுவாங்க, வாங்க வாங்க முடிச்சுலாம், இதெல்லாம் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லுவாங்க. நேர்ல முகத்தை பார்த்தாலும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அதங்கிறது முக வசீகரம் இருக்காது, அந்த ஒரு முக கலங்கிறது இருக்கணும். லட்சுமி கலன்னு சொல்லுவாங்க, கல்யாண கலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்ட் வர்ற மாதிரி நம்ம செஞ்சு கல்யாணம் ஆகிற மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு சில பூஜைகள் தான். இன்னொரு விஷயம் ஐயா, இப்போ இந்த குழந்தையின்மை பிரச்சனை நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதற்கு உங்க சைட்ல இருந்து தீர்வு காண முடியும்? குழந்தையன்மைங்கிறத ஐயா துஷ்ட சக்தி எதுன்னு இருந்தா நம்மளால கட்டுப்படுத்த முடியும். துஷ்ட சக்திகள், பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் எதுன்னு இருந்தா நம்மளால சரி பண்ணலாம். ஹெல்த் விசேஷம் தான் அதிக பேர் டாக்டர் தான் பார்க்கணும். அந்த ஹெல்த்ங்கிறது ஒரு டாக்டர். சில பேருக்கு உடம்புக்கு இதெல்லாம் டாக்டர் தான் மேக்ஸிமம் பார்ப்பேன். டாக்டர் தான் பார்க்குறேன். அப்ப நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வருது. என்னன்னா எல்லாத்துக்கும் என்கிட்ட நான் தீர்வு காணறேன் அப்படின்னு கிடையாது. அந்த பிரச்சனைக்கு அவங்க தான் பார்க்கணும். இது ஹெல்த் சம்பந்தப்பட்டது, இது டாக்டர் பார்க்கணும். துஷ்ட சக்திகள் இருந்தா நான் சரி சில செய்வினை கோளாறு அந்த மாதிரி இருந்தா நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை கிடையாது.
டாக்டர்லாம் சரியா இருந்துட்டும் குழந்தை பிறக்கலைன்னா அது ஏதாச்சும் தீய சக்தியா இருந்திருக்கும். அப்ப நம்ம கான்டாக்ட் பண்ண கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஜெனரேஷன் மக்கள் வந்து அதிகமா கடவுளை வணங்குறதுல குறைவா தான் இருக்கு. மக்களுக்காக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மக்கள் இப்படி தெய்வத்தை வணங்குங்க, சில விஷயங்களை தவிருங்க, குழந்தைங்களை இப்படி பாதுகாருங்க, அத கந்திஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்தந்த வழிமுறைகளை நீங்க கடைபிடிச்சா வீட்டிலேயே சில பேர் படிப்பாங்கல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் அது எப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுல ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? அது என்னன்னா, மக்கள் வந்து தெய்வத்தை கும்பிடுறது குறையவே இல்லை, எல்லாரும் கும்பிடுறாங்க. ஆனா சில நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பாதுகாப்புற மாதிரி சில பேர் செய்ய மாட்டாங்க. அதிக பேர் வந்து மேக்சிமம் வந்து குழந்தைகள் திருஷ்டி கயிறு காலில் கட்டுவாங்க. அது அதிகமா கட்டணும். இதுக்கு முன்னொரு காலத்துல முடி தலைமுடி இருக்குள்ள கருப்பு முடி கட்டுவாங்க. இப்போ வந்து அது அப்படி கருப்பு கயிறு கட்டினாலே போதும். பல குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற குழந்தைங்களுக்கு பொட்டு இல்லாம அனுப்பக்கூடாது. யாருக்கு எந்த சுவாமி கும்பிடுறாங்களோ அந்த சுவாமி திருநீரோ குங்குமோ ஏதோ ஒண்ணு முகத்துல வச்சு அனுப்புனா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாங்க. ஏதோ நம்ம அவசரம் நீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் அசால்ட்டு தான் அது பல நாள் பாதிப்பு இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சுவாமி கும்பிட்டு பொட்டு வச்சுட்டு அனுப்பணும். நல்ல விஷயம். ஐயா, நிறைய உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டோம், நிறைய விஷயங்களை சொன்னீங்க, தெரியாத விஷயங்களுக்கு நிறைய பதில் சொன்னீங்க. இன்னொரு நான் கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னா, இப்போ இந்த வீடியோ வந்து மக்கள் மத்தியில போய் சேரும், நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. உங்க மேல உள்ள நம்பிக்கை, ஏன்னா நான் வந்தோடனே உங்களுக்கு என் கையை காட்டி எனக்கு பாருங்க, நான் தனிப்பட்ட முறையில் உங்களை கேட்டேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகுதான் உங்கள்கிட்ட வந்து நான் இந்த வீடியோவை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு நீங்க நேர்மையா தான் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாதான், ஒரு விஷயத்தால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாதான் அவங்களுக்கு நீங்க தீர்வு கொடுக்கணும். கண்டிப்பா எந்த வகையிலையுமே அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்படுறோம், நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். மார்க்கெட்ல நிறைய பேர் நிறைய பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படி நிறைய விஷயங்கள். இது வந்து நீங்க வந்து ஒரு இது மாதிரி ஒரு சேவை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன நீங்க என் கையை பார்த்து சொன்னீங்க, எனக்கு உண்மையாவே திருப்தி தான். கரெக்டா ஒரு 90% எனக்கு ஒத்து போணுச்சு. ஓகே, சில விஷயங்கள் எல்லாமே ஒத்து போணுச்சு. அதே மாதிரி மக்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கும் அதே மாதிரி நேர்மையான வகையில சொல்லி எங்களுக்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அவங்க கண்டிப்பா நேர்மையா தான் இருக்கணும். இது ஏமாத்துறது பொய் பித்தலாடுறது நம்ம ஆதிவாசின்னா நாங்க சொல்லு கட்டுப்படுறோம், சொத்து கட்டுப்படுறாலும் கிடையாது. பணத்தை காசுபடி எது வேணாலும் செய்யறது. இது நம்ம வசிக்கிறவன் தான் பண்றது உண்டு. வசியம் தொழில் வசியம். சில பேர் கொண்டாடி புருஷன் பிரிஞ்சு இருப்பாங்க, அதுக்கும் சேர மாதிரி செய்வோம். சில மனசு ஒத்து போகாது, பிரிவன் வரைக்கும் வரும். ஏன்னா எல்லாம் 2 பேருமே நல்லவங்க தான், இருந்தாலும் மனசு ஒத்து போகாது. அந்த மாதிரி சேரதை செய்யறது உண்டு. இதே வசியம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெருவில் போறவங்க அவங்க பையன் நமக்கு அப்படி பண்ண நம்ம பண்றது இல்லை. நல்லது எதுவும் அதுவே செய்யறோம். நாங்க நல்லதை செய்யறோம், கெட்டதும் செய்ய மாட்டோம். ஏமாத்துறதுனால கிடையாது. இதுல பொய் பித்தலாட ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா நல்லது செய்யணும். அம்மன் கும்பிடுறதும் அம்மனோட வாட்சாச்சே கரெக்டும் நல்லது செய்யணும். அதுதான் நீங்க வந்து அம்மனை தான் முன் வைக்கிறீங்க. அது ஆமா, பகவான் சொன்னீங்கன்னா அம்மன் துர்கா தேவதை, பகவதி அம்மன், மாசாணி அம்மனை நீங்க முன்வைக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாக்குற மக்களாகிய நீங்களும் உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்க முழுமையா நம்பணும் அவசியம் இல்லை. நீங்க கால் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களை பத்தின கேளுங்க. அந்த பிரச்சனையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்க இப்போ வீட்டுல உண்மையிலேயே பிரச்சனை இருந்தா ஐயாவை வர சொல்லுங்க, வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை காணுங்க. சப்ஸ்கிரைபர் ஆகிய நம்மளை பாக்குறவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. நீங்க அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைங்க. எந்தவித உங்க மேல எங்களுக்கு ஆமா, உங்களுக்கு உங்க மேல எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதான் நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்த்துட்டு தான் பண்ணோம். அதே மாதிரி மக்களாகிய அவங்களுக்கும் நீங்க தீர்வு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, நன்றி. ஓகே, நமஸ்காரம். ஓம் நம சிவாய.